போன இடம் நல்லா இருந்துச்சு. அங்க நல்லா டாக் கொடுத்துருந்தாங்க. பேரண்ட்ஸ்க்குன்னு வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் பிள்ளைங்களுக்கு வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நாளைக்கும் போலாமா பிள்ளைங்களை கூட்டிட்டு? போலாம். சரி, நீங்க போங்களேன் காடிக்கு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்படியே அந்த செடியை பார்த்துட்டு வரேன். ஓகேவா? நீங்க போய் வெயிட் பண்ணுங்க காடியில, நான் வந்துடுறேன். அழகா இருக்கு செடியெல்லாம். எத்தனை மணிக்கு வர மன்னிச்சிருங்கம்மா. இங்க ஒரு புக்கு பார்த்தேன், நானே புத்தக புழு. என்ன புத்தகம்னு தெரியலையே. என்ன புத்தகம், என்ன வரைஞ்சிருக்கு? என்ன எல்லாமே எழுத்து இல்லாம முன்னுக்கு ஏதோ எழுதியிருக்கு. சரி, இது வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். அழகா இருக்கு. வா, புக்குனாலே எனக்கு உயிர். வீட்டுக்கு போ. அண்ணன் நேத்த வரலன்னா ஏர்போர்ட்ல உடம்பு கூட வந்துருச்சு. இப்ப இது போகணுமே. பிராணிகளை வதைக்காதீர்கள். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போடா, சீக்கிரம் சீக்கிரம். என் மக வந்துட்டாரு, நீ சீக்கிரம் போ. யா விளங்குதாயா? ஓகேமா ஓகேமா. போயிருச்சா பாரியா? அது இப்ப போயிருச்சு. ஓகே, நம்ம போய் அண்ணன் ஏத்தலாம். அண்ணன் வந்து வந்திருப்பாங்களா? அண்ணன் தெரியல, வந்திருப்பாங்க போல. இவங்க வெயிட் பண்ணுவோம், அண்ணன் வராங்கன்னு பார்ப்போம். கோர்ஸ்லாம் ஓகேவாயா உங்களுக்கு? ஓகேமா. நல்லா இருந்துச்சா? ப்ரொஃபசர் நல்லா பேசினாரா? நல்லா பேசினாங்க. ஓகே, வெரி குட் வெரி குட். நல்ல வேளை அந்த ப்ரோக்ராம் கேல நடந்துச்சு. வெரி குட் ப்ரோக்ராம். பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சு. சாப்பிட்டீங்களா இல்லையா? இப்போதான் சாப்பாடு கொடுத்தாங்க, அப்படி சாப்பிட்டோம். அந்த ப்ளூ வேவ் ஹோட்டல்லையா தங்கி இருந்தீங்க? ஆமா. ஓ ஓகேப்பா ஓகேப்பா, கிளம்பலாம். ஆமால, புக் எடுத்துட்டு வந்து. எடுத்த புக் எங்க? என்னதான் இருக்கு இந்த புக்கு? என்ன அது லொகேஷன் மாதிரி இருக்கு? எம்டியால இருந்துச்சு. அவள் படிக்கிறாள். நான் தான் படிக்கிறேன். என்ன சத்தம்? எங்கேருந்து சத்தம் கேக்குது? பிள்ளைங்க டியூஷன் போயிட்டாங்க, யாரும் இல்லையே. மாயே, அவள் படிக்கிறாளா? நான் பார்க்கும்போது எழுத்தே இல்லையே, எங்கேயுமே எழுத்து இல்லையே, எல்லாம் ஜீரோவால இருக்கு. நான் தான் படிக்கிறேன், வேற யாரு படிக்க? இல்ல இல்ல, இது நான் ஃபைட் பண்ணி படிப்பேன். அப்புறம் படிக்கிறேன். என்ன சத்தம்? ஏன் என்னால அந்த புத்தகத்தை படிக்க முடியல? நான் தான் கற்பனை பண்றேன். என்ன பிரச்சனைனே தெரியல. படிச்சேன், ஏன் எழுத்து வருது அந்த புத்தகத்துல? இல்லையே, நான் பார்த்தேன், எம்டியால இருந்துச்சு அந்த புக்கு. என்னவோ, என்ன சத்தமா வேற கேக்குது. ஹே பகவானே, பயந்துட்ட போ.
நான் தான் வாயா, வாயா. பயப்படுறீங்க. வாயா. அண்ணன் ஒன்னும் வரலையா? இல்ல இன்னும் வரல. அண்ணன் இன்னைக்கு வர கொஞ்சம் லேட் ஆகுமா. ஓ, டியூஷன்லாம் ஓகேவா? நல்லாதான் இருக்கு. வந்தோடனே காலை கழுவாம உட்காருது. போய் குளி. அப்புறமேல பட்டுறோம். ஓ, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? நல்லாதான் இருக்கேன். போய் சொல்லாதீங்க. எனக்கு உங்க மூஞ்ச பத்தி தெரியும். என்னாச்சு? நல்லாதான் இருக்கேன். சொல்லுங்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்லையா. ஒழுங்கா சொல்லுங்கம்மா. காலையில அப்பாவும் நானும் ப்ரோக்ராம் போயிட்டு வரும்போது புக்கு பார்த்தேன் ஒண்ணு. அது அந்த காட்டு சேத்துல இருந்துச்சு. சரி, மனசு கேட்கல, போய் புக்கு எடுத்தேன். அழகா இருக்கு பாக்கன்னு. இந்த புக்கு எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சேன். படிக்கலான்னு போறேன். அந்த புக்ல ஆனா எதுக்கு ஆளுங்க புக் கீழே விழுந்த புக்கு அது எதுக்கு அதெல்லாம் போய் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு புக்குனா பிடிக்கும். ஏன் வீட்டுல நிறைய புக் இல்லையா? ஏன் வீட்டுல புக்கே இல்லையா? பரவாயில்ல. அப்ப அந்த புக்கை படிக்கலான்னு போனையா, அது நான் எடுக்கும்போது பேஜ்ல எம்டியா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப படிக்கலான்னு போறேன், 1வது 2வது பேஜ் திருப்புறம் அவள் படிக்கிறாள்னு வருது. அவள் படிக்கிறாள், நான் படிக்கிறேன். ஜாமெல்லாம் வந்து விழுவுது திடீர்னு, கோலெல்லாம் கிச்சன்ல இருந்து. என்ன இருக்கும்னு தெரியல. ஒரு பயம்னா திரும்பவும் நான் வச்சுட்டேன் புத்தகத்தை. இப்ப நான் திரும்ப போய் எடுத்து படிக்கலான்னு இருக்கேன். எங்க இருக்கு அந்த புக்கு? கேரட்ல இருக்கானே. நீ போய் எடுக்க வேணாம். சும்மா பாக்குறேன் எப்படி இருக்குன்னு. சரி, நீ போறனா முத போய் காரெல்லாம் வாஷ் பண்ணிட்டு go and take. எங்க இருக்கு? 3வது ரேக்ல இருக்கு, அம்மா ரூம்ல. பத்திரம். அவள் படிக்கிறாள். யாரு படிக்கிறா? நானா? யாரா இருக்கும்? என்ன சொல்றாங்களா? இல்லையே, அவள் படிக்கிறாள். இந்த புக்கா? அந்த புக்ஸ் தான். இந்த புக்கா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. கொடுங்க அந்த புக்கை நான் அந்த மாதிரி பேச வேணாம். புத்தகம் எத்தனை வருஷம் ஆனாலும் புத்தகம் தான். திறங்க. எனக்கு நூல் ரொம்ப பிடிக்கும். எழுதியிருக்கேன்னு பார்ப்போம். அது இதெல்லாம் என்னமோ கிறுக்கி இருக்கு. அதுக்கப்புறம் எம்டியா தான் இருக்கு. ஒண்ணுமே இல்லை. இருந்துச்சு அவள் படிக்கிறாள்னு, இப்ப இல்லையே. கம்பியின் கேள்விக்கு பதில் சொல்கிறாளா? எங்க காமிங்க. கம்பியின் கேள்விக்கு என்னயா? இப்ப அடுத்த பேஜ்ல ஏதாவது அடைச்சுதான் இருக்கு. என்ன சவுண்ட் இது? தெரியலையா? அடுத்த பேஜ் வச்சிருக்க ஒண்ணுமே இல்ல. ஐயோ ஐயா, சரி, இந்த புத்தகத்தை யாரு எடுக்க சொன்னாத? இந்த புத்தகத்தை சரி, இப்ப என்ன செய்வோம்? இந்த புத்தகத்தை போயிட்டு பூஜை ரூம்ல வச்சிருக்கேன். பூஜை ரூம்ல ஓடி போய் வச்சுட்டு வந்துரு சீக்கிரம். அண்ணா வந்தா பதில் சொல்லட்டும். எப்படியாம போ. ஒண்ணும் இல்ல. ஆமா, வாயா. பேப்பர் படிச்சுக்கிருக்கீங்க? பேப்பர் படிச்சுக்கிருக்கீங்க? ஆமா, நல்லா இருக்கு. வானப்படி. இது படம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. என்ஜாய் ஸ்கூல் லீவ்ல. ஏம்மா ஜாமான் கலைஞ்சிருக்கு? ஓ, அது முதல் விழுந்துருச்சு. அப்ப எல்லாம் அடுக்கணும். அம்மாக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. உண்மையாவா? என்ன அப்பா என்ன சண்டை போட்டாங்களா உங்க கூட? அப்பா வெளியாயிட்டாங்க. அப்பா சண்டை போடல. ஓ, தம்பிங்க டயர்டா இருக்குன்னு போய் படுத்துட்டாரு. சரி, நானும் போய் கேட்க. சாப்பிட்டேன் நீனு? சாப்பிட்டாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டாச்சு. ஓ, ஓகேயா, படுங்க. அதான் நானும் போய் கேட்க கழிட்டு ஆமா போய் படுப்போம். சரி, போய் படு. அம்மா அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்றேன். சரிம்மா, பாய். பாய்மா. குட் நைட். காலைல நல்லா கழுவு. ஆமா, ஓகேப்பா. என்னமா புக் இது? ஐயா, அந்த புக் எடுக்காதீங்க. வைங்க. எடுக்காதன்னு சொன்னா ஒரு தடவை சொன்னா கேள்வி. எடுக்காத. நான் வீட்டுல இந்த புக்க பார்த்ததே இல்ல. வேண்டாம், வெய்யி. அது என்னோட புக்கு. வெய்யி. நேத்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். புக்கு திறக்க வேணாம். வெய். கஷ்டமா இருக்கு. சொல்ற மதிக்க மாட்டேன் நீங்க. இது என்னுடைய புத்தகம். மூடு. என்னங்க இது? எழுத்து வந்துச்சா? இதுதான் இந்த பிரச்சனை தான். நான் உங்ககிட்ட நேற்று நைட்டு சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். நேற்று என்ன நடந்துச்சு? ஐயோ, இந்த புக்
மா மா யா ஓகேவாம்மா இப்ப உடம்பு? ஓகேதான், கொஞ்சம் காய்ச்சலாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களே, எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? ரூமுக்கு போய் படுக்கல? இல்ல கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் பண்றேன். நம்ம அந்த புக்கை எடுத்து படிச்சிருவோமா? இப்பயா? அதான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துச்சா? போயிட்டு வர காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க அந்த புக் எடுத்ததுனாலதான் உங்க காய்ச்சல். இப்ப அப்பா வீடு இருக்கிறாங்க, நீங்க வேற கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க. கரெக்டா இருக்கு. இப்ப நம்ம உட்காந்து அந்த புக்கை என்னதான் இருக்குன்னு படிச்சிருவோம். சரி ஓகே. இந்தாங்கம்மா. நீ திறக்காத, நானே திறக்கிறேன். ஒண்ணுமே இல்ல, கோசமா தான் இருக்கு, எம்டியா தான் இருக்கு. ஒண்ணும் இல்ல, எப்படிதான் திடீர்னு எழுத்து வருதுன்னு தெரியல. ஏன் என்னமோ எழுத்து வந்திருக்கியா? யாரு அது? 16. என்னது 16? யா போட்டிருக்கு, நீ போட்டிருக்கு, 20. வாக்கா 28. என்னையா இது? பயமா இருக்கு எனக்கு. கா யா வி காவியா. யார் இது? யாரு காவியா? நம்மளுக்கு யாரு காவியா இருக்கா? 28 16 காவியா. எழுத்து இல்ல. ஏதோ கேக்குது தானே? கேக்குதா? கேக்குது, எனக்கும் கேக்குது. என்னது? அக்காவா? அக்காவா? என்ன சொல்றாங்க? ஐயோ, என்ன சொல்றாங்கன்னு எழுத்து இல்லையா? எங்க எழுத்து? யாரு இந்த புக்ல? இந்த புக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சாரி, விட்டுருங்க. நான் இந்த புக்கு எடுத்தது ராங் தான். இங்க புகையா இருக்கு. நான் இந்த புத்தகத்தை கொடுத்துறேன். இங்க ஆமா. சரி சத்தம் கச்சரிங்க. சரி இல்ல இந்த புக்கை எடுத்து வச்சு. அண்ணா, தேடிட்டீங்களா? தேடிக்கிறேன். நீ நான் ரொம்ப தேடி பார்த்து எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நல்லா தேடி பாரு, அம்மாக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதான் பாப்பா என்ன பண்றீங்க? அம்மாக்கு தேடிக்க இருக்கோம்ப்பா அந்த விஷயமா. ஒண்ணும் இல்லப்பா, நான் இதோ இப்பதான் தேடிக்க இருக்கோம். கடைசிட்டோடே வந்து அம்மா கிட்ட சொல்லி வேண்டியதுதான். முதல் செய்ய அம்மா பாத்துக்கீங்க. சரிப்பா. ஓகேப்பா. நானும் ரொம்ப காலையிலையும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது. சார் நல்லா தேடி பாரியா. கிடைச்சிருச்சு. எங்க? காவியா எங்க? இல்ல, இப்பதான் பார்த்தேன். இவங்களா? போன வருஷம் 28ஆம் தேதி நம்ம பக்கத்து தமிழ்ல இறந்து போனவங்கள. உண்மையாவா? அம்மா கூட போயிருந்தாங்க, தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, முகம் அப்படிதான் இருக்கு. அந்த யூனிவர்சிட்டி இதுல பூலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இறந்து போனாங்களே. ஆமா, முகம் அப்படிதான் இருக்கு. போன வருஷம் 28 8ஆம் தேதி தானே, 8ஆம் மாசம் தானே? ஆமா. அவங்க வீடு கூட 16 ஆச்சே. அதனாலதான் புக்ல 28 16 காவியான்னு எழுதியிருக்கோ. ஓ, அம்மா வந்துட்டு இது நீ சொல்லிதான் ஆகணும். சரி, அம்மாக்காக வெயிட் பண்ணுவோமா? அம்மா என்ன தடுக்குது? என்னையா? நாங்க தேடியாச்சு யாரு அந்த காவியான்னு. உண்மையாதான் சொல்றேன், நாங்க தேடியாச்சு. எப்படி தேடுறது? அட்ரஸ் ஒண்ணுமே அதுல போடல. 28 16. நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னா பாருங்க. காவியா கம்யூனிட்டி எப்படி கண்டுபிடிச்ச? நாங்க
டேர்ன் ஒண்ணு இதுல இவங்க நம்ம வீட்டு அண்ணன் தம்மன்ல போன ஆ. வருஷம் இருந்துச்சே அவங்களா? ஆமா சரி, பாவம். உங்க வீட்டுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். என்னத்துக்கு நம்மளே டிஸ்டர்ப் பண்றாங்க. சரிவா நம்ம அவங்க வீட்டுக்கு போவோமா? அதான் அவங்க இருக்கிறாங்களா கேட்டுக்கோங்க. எனக்கு அவங்க நம்பர் தெரியாது, நம்ம அவங்க வீட்டை போய் பார்ப்போம். சரியா? சரிம்மா, இப்ப நம்ம போய் அவங்க வீட்டுக்கு போய் பார்ப்போம். இது ஆனா அவங்களுக்கு எவ்வளவு மனசு வேதனையா இருக்கும். ஒருத்தவங்களை இழந்தவங்களுக்கு தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க ஏதோ ஒரு இன்ஃபோ கொடுக்க வராங்க போல. சரி சரி, அந்த புக்கை எடுத்துக்குவோம். என் புக்கு அம்மா பேக்லயே தான் இருக்கு. ஓகே ஓகே, எடுத்து வை. கொஞ்சம் வணக்கம் சிஸ்டர். சிஸ்டர் யாராவது வீட்ல இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர், நாங்க பக்கத்து தாமால வரோம். நாய் இருக்கா சிஸ்டர் வீட்ல? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆமா சிஸ்டர், அவனும் பக்கத்து தாமால வரோம். வீட்டுக்கு வரலாமா சிஸ்டர் கொஞ்ச நேரம்? அவனும் செய்ய மாட்டான். வாங்க காவியா பத்தி பேசுறதுக்கு வரோம் சிஸ்டர். காவியா இருக்கியா? காவியா யாரு சிஸ்டர்? காவியா என் தங்கச்சி தான் சிஸ்டர். ஓகே ஓகே, வாங்க. போலாமா நீங்க சிஸ்டர்? சாரி சிஸ்டர், ஆத்துல டிஸ்டர்ப் பண்றோம் சிஸ்டர். வந்து வாங்க சிஸ்டர். வாங்க சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் வணக்கம். வாங்கய்யா உட்காருங்க. உட்காருங்க சிஸ்டர். தண்ணி ஏதாவது கலக்குவா? இல்ல வேணாம் சிஸ்டர். சிஸ்டர், நாங்க பக்கத்து தம்மால இருக்கோம். காவியான்றது உங்க தங்கச்சியா சிஸ்டர்? ஆமா சிஸ்டர். அவங்க இப்ப இருக்காங்களா? இல்ல சிஸ்டர், அவங்க இறந்துட்டாங்க. ஓ, இறந்துட்டாங்களா? அதான் அப்ப அன்னைக்கு இறந்தது அவங்களா சிஸ்டர்? போன வருஷம் ஆகஸ்ட்ல இருந்தாங்க சிஸ்டர். அவங்களுக்கு உடம்பு இல்லையா சிஸ்டர்? இல்ல சிஸ்டர், அவங்க யூனிவர்சிட்டி படிக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பூலி பண்ணாங்க. ஸோ அதுல இருந்து அவங்க கொஞ்சம் மன உளைச்சல் ஆயிட்டாங்க. அதனால அவங்க இறந்துட்டாங்க. சிஸ்டர், எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னன்னா, என் ஹஸ்பண்ட் கூட போகும்போது நான் ஒரு மரத்தடிக்கிட்ட வந்து இந்த புத்தகத்தை பார்த்தேன். இந்த புத்தகம் வந்து காவியா புத்தகம் மாஸ்டர். இது இப்ப நீங்க திறக்காதீங்க, ஏன்னா இந்த புத்தகம் வந்து எம்டி புக்கு. ஆனா திறக்கும் போது எழுத்துக்கள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது எங்களைய. எம்டியா? இல்லையா, அதுல அவங்க எழுதியிருக்காங்களே. அவங்க எழுதியிருக்காங்களா சிஸ்டர்? ஆனா நான் திறக்கும் போதெல்லாம் ஒயிட்டா தான் இருக்கு. ஆனா அதுல வந்துட்டு நான் திறக்கும் போது அவள் படிக்கிறாள், தம்பிக்கு பதில் சொல்கிறாள், அந்த மாதிரி வருது. நான் அன்னன்னைக்கு நடக்கிறதுலாம் வருது சிஸ்டர். அப்புறம் தான் அவங்களோட சவுண்ட் கேட்டோம். அப்பதான் தெரியுதா காவியா இங்க உள்ளவங்கன்ட்டுன்னு. அவங்க எதுவும் சொல்ல நினைக்கிறாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கா சிஸ்டர்? இல்ல புத்தகம்லாம்? இல்ல சிஸ்டர், அவங்க இறந்த பிறகு நாங்களே எவ்வளவு முயற்சி பண்ணோம் அவங்களோட திங்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தா கிடைக்கல. அவங்க புத்தக புழுவா சிஸ்டர்? ஆமா சிஸ்டர், அவங்க பத்தி அவங்க சுயசரிதையே எழுதிக்கிட்டு இருந்தாங்க. சோ அது இடையில தான் அவங்க இந்த மாதிரி இறந்துட்டாங்க. ஓ, அதனாலதான் போல சிஸ்டர். ஏன்னா அவங்கள பத்தி அவங்க ரொம்ப வரிட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்ட்டு. நீங்க எப்படியாவது அந்த புத்தகத்தை தேடி கொடுக்குறீங்களா சிஸ்டர்? முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிஸ்டர், கண்டிப்பா. ஆனா ஏன் சிஸ்டர் அவங்களோட திங்ஸ் எல்லாம் மத்தவங்க எடுக்கிறாங்க? அவங்க இறந்துட்டாங்களே. அதான் சிஸ்டர், அவங்க இறந்தும் ஒரு நிம்மதியா இல்ல. அவங்க இந்த ஆத்மாலாம் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க அவங்க ஜாமாவை யாரு வேணாலும் எடுத்து பாய்க்கலான்னு. ஆனா அவங்க எடுத்து பாய்க்கும் போது அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது சிஸ்டர். உண்மைதான். அவங்க யாரு மூலியமா, ஏன்னா நானும் ஒரு புத்தக புழுதான், அதனால அவங்க என்னைய மூலியமா உங்களை கான்டாக்ட், அதனாலதான் இது உங்க கண்ணில பட்டிருக்கு. அதனால யாரு இந்த மத்தவங்களோட புத்தகம் எடுக்கிறவங்க, மத்தவங்க திங்ஸ் எடுக்கிறவங்க எடுக்காதீங்க. அவங்க அவங்க வீட்டார்கிட்ட அவங்க அவங்க திங்ஸ ஒப்படைச்சிட்டா நல்லது சிஸ்டர். நீங்க நாளைக்கு அந்த ப்ரொஃபசருக்கு கால் பண்ணி எப்படியாவது அவங்க திங்ஸ கண்டுபிடிச்சிருங்க சிஸ்டர். இல்ல கட்டினா கஷ்டமாயிரும் சிஸ்டர் உங்களுக்கு. உங்களுக்கு இல்ல, அவங்க எங்களைய ரொம்ப எங்க கிட்ட ரொம்ப வராங்க சிஸ்டர் உதவி கேட்டு. சரி சிஸ்டர், இது சொல்லதான் என்ன தேடி வரல என் தங்கன்னு நான் யோசிக்கிறேன். ஆனா அவங்க ஒரு தடவை எங்க கிட்ட அந்த வாய்ஸ் கேட்கும் போது அக்காவை தேடுங்க, அக்காவை தேடுன்னு தான் சொன்னாங்க. அதனாலதான் சிஸ்டர் ஒடியாந்தேன். ஆக்சுவலி அந்த ஆர்டிக்கல் பார்த்துட்டு தான் என் சன் ஆர்டிக்கல் தேடி கொடுத்தாங்க சிஸ்டர். ஆமா, அது ஆர்டிக்கல் வெளியாச்சு. சாரி சிஸ்டர். சொல்லுங்க. சிஸ்டர் விளங்குதா சிஸ்டர்? அவங்கதான் சிஸ்டர் அழுகுறாங்க, அவங்கதான் அழுகுறாங்க சிஸ்டர். அவங்க நம்ம கிட்ட உதவி கேக்குறாங்க சிஸ்டர். அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் சிஸ்டர். கண்டிப்பா நீங்க பேசுங்க சிஸ்டர் அவங்க கிட்ட. கவியா, ஏமா அழுகுற? சொல்லுங்க. அழுவேன், அழுவேன். அக்கா முயற்சி பண்றேன் உன் பொருள் எல்லாம் திருப்பி எடுக்கிறதுக்கு. கவலைப்படாதீங்க.
சரிம்மா சரிம்மா, அக்கா முயற்சி பண்றேன் உங்க பொருள் எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு, கவலைப்படாதீங்க. அவங்க சாரி அக்கான்றாங்க உங்ககிட்ட. சரி சிஸ்டர். நன்றி சிஸ்டர், ரொம்ப நன்றி சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப நன்றி. வணக்கம் சிஸ்டர். என் நம்பர் அதுல எழுதியிருக்கேன். நீங்க இத பூஜை ரூம்ல வைங்க சிஸ்டர். அந்த புத்தகத்தை எல்லாம் முடிச்சிட்ட பிறகு நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க சிஸ்டர். உங்களுக்கு கால் பண்றேன் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. நன்றியா. நன்றி. காவியா, கவலைப்படாத. அக்கா கண்டிப்பா உன்னோட திங்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சிருவேன். அக்கா உன்னோட ஆத்மா சாந்தி ஆகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்வேன். கவலைப்படாதம்மா. இப்ப நீ சந்தோஷமா போ. சரி, இதுக்கு பூஜை அறையில வச்சுட்டு நம்ம காவியாவுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும். ஹலோ ஹலோ, வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். யாரு? சிஸ்டர், நான் போன வாரம் நீங்க வீட்டுக்கு வந்தீங்களே, காவியோட அக்கா பேசுறேன். ஓகே ஓகே, சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர், சிஸ்டரோட திங்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. நாங்க ப்ரொஃபஸர் கால் பண்ணி எப்படியோ எல்லாம் கிடைச்சிருச்சு சிஸ்டர், நல்லபடியா. தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர். உங்களுக்கு சிஸ்டர் அவங்க கண்டிப்பா அவங்க ஹாப்பியா தான் இருப்பாங்க சிஸ்டர். அவங்க புக்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. நீங்க சொன்னீங்க அவங்க என்ன கதை எழுதுறாங்க அவங்கள பத்தினு. ஆமா சிஸ்டர், எல்லாம் கிடைச்சிருச்சு. தேங்க்யூ சிஸ்டர், இப்ப ஒன்னும் உங்களை உங்கள்ட்ட பேசுறாங்களா? இல்ல சிஸ்டர், அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணல சிஸ்டர். ஓகே சிஸ்டர், அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சிஸ்டர். அதான் நம்ம ப்ரே பண்ணுவோம் சிஸ்டர். கண்டிப்பா சிஸ்டர், உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். எங்க சிஸ்டரோட பிரேயர்ஸ் வரும்போது நான் உங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்றேன் சிஸ்டர். நீங்க கண்டிப்பா நாங்க வருவோம் சிஸ்டர். கண்டிப்பா. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. டேக் கேர். You take care too sister. Anything you just call me sister. கண்டிப்பா சிஸ்டர். பாய். Okay, bye bye. அம்மா முதல்ல சாப்பிட்ட பிரியாணி நல்லா இருந்துச்சு தானே? அதான் தூக்கமே. அதான் ஏதோ சும்மா ட்ரை பண்ணையா புது பிரியாணி நல்லா இருக்கான்னு. மழை யாருகிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கம்மா அவ்வளவு நேரம்? யா, அன்னைக்கு நம்ம லாஸ்ட் வீக் போனோமே காவியா ஆமா ஆண்டி, அவங்க என்ன புது பிரச்சனை வந்துருச்சு? அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க அவங்க ப்ரொஃபஸர்கிட்ட புக் எல்லாம் வாங்கி காவியா ஆண்டியோட புக் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. சாரியா, காவியா ஆண்டி இல்ல, காவியா அக்கா. அவங்க புக் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்களாம். ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அதான் கேட்டாங்க நம்மளுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் வருதானே. நான் சொன்னேன் இல்ல, அன்னைக்கு போயிட்டு வந்ததுல நம்ம கடவுள் புண்ணியத்துல நம்ம நார்மலா இருக்கோம். அதனாலதான் இந்த மாதிரி இறந்தவங்களுக்குலாம் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும், ப்ரேயர்ஸ் எல்லாம் கரெக்டா செய்யணும். இன்னொன்னு அவங்களோட திங்ஸ் எல்லாம் மத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸ் பண்ணா அது வேற. மத்தவங்க யூஸ் பண்ணா அவங்க அப்ப நம்ம ஜாமாவை யாரும் எடுத்தா நம்மளுக்கு பிடிக்காதுல்ல. உனக்கு பிடிக்குமா? பிடிக்காதுதான். அப்ப நம்ம இறந்து போனாலும் நம்மளோட ஆத்மா இன்னும் உயிரோடு இருக்கு. சோ அத நான் நம்புறேன். மத்தவங்க நம்புறாங்களா இல்லையா தெரியலையா. சரியாயா? இனிமே யாரு உதவி கேட்டாலும் நம்ம ஓகே, குட் பாய்ஸ். ஓகே, குட் நைட்.